இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு அதிக அளவில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்தது. சென்னை ஏர்போர்ட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இன்று காலை மலேசியாவில் இருந்து ஏர் ஏசியா விமானம் சென்னை ஏர்போர்ட் வந்தது. அதில் ஒரு பயணி கம்போடியாவிலிருந்து மலேசியா சென்று அங்கிருந்து சென்னை வந்திருந்தார். சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரை தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர். அவரது சூட்கேஸில் 3.5 கிலோ கொகைன் போதைப் பொருள் இருந்தது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு 35 கோடி ரூபாய் வரும். கொகைன் பார்சலை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். கம்போடிய நாட்டிலிருந்து கொகைன் கடத்தியதை கண்டுபிடித்தனர். பிடிப்பட்டவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கொகைன் சென்னைக்கு எதற்காக கடத்தி வரப்பட்டது, பின்னணியில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என மத்திய புலனாய்வுத் துறையினர் விசாரிக்கின்றனர். ஏற்கனவே நேற்று கத்தாரில் இருந்து சென்னை ஏர்போர்ட் வந்த ஜெய்ப்பூர் பயணியிடம் 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2வது நாளாக சென்னை ஏர்போர்ட்டில் போதைப் பொருள் பிடிபட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்படும் போதைப் பொருள் கைமாறும் இடமாக சென்னை மாறியுள்ளது.